ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். மொபைல் ட்ரேடிங் ஆப் யூடியூப் சேனல் வர வைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பெய்ட் பேசிஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சிக்னலில் நம்ம சொன்ன ஒரு சிக்னல் ஹீரோ யூஎஸ்டிடி. இந்த சிக்னல் நம்ம ஆல்ரெடி ரொம்ப முன்னாடியே நம்ம சிக்னல் பையிங்க்கு சொல்லியாச்சு. பட் ஆனால் இதோட அனலைசிஸ் நம்ம பார்க்காம வெறும் சிக்னல் மட்டும் பார்க்கறது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக அனலைஸ்க்குள்ள வரோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓவரால் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் இந்த இடத்துல இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் ஒரு பேஸ், அதனால் சந்தேகம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் பேஸுக்கிட்ட ஒரு பையிங் சைடு இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீக்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60% பையிங்கில் இருக்கிறான். வீக்லி சப்போர்ட் தான் பண்ணுறோம். டேயில் பாருங்களா, டேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கீழே இறங்கினா மேலே இறங்கினா கீழே இறங்கினா மேலே இறங்கினா இப்படி மாதிரி. ஃபஸ்ட்டு கீழே என்னன்னா மேலே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ட்ரிபிள் எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இப்போ மேலே போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பையிங்க்கு கொடுத்தோம் ஹீரோவை. டேயில் பர்ஃபெக்டான பேட்டர்னில் இருக்குது பையிங்க்கு. நம்ம இன்னும் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு தெரியுதா. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் இப்படி போகுது பெரிய லெவலில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடியே சிக்னல் கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யூஎஸ்டிடி நம்ம 4:28க்கே நம்ம பையிங்க சொல்லியாச்சு. ஓகேவா, 4:28க்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 8:30 கிட்டே நம்ம வீடியோ எடிட் பண்ணுறோம். 7:30, 6:30, 5:30. ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புல் பேக்கு கீழே வரும்போதே நம்ம பையிங் கரெக்டான ப்ளேஸ் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம 5.76 கிட்ட வச்சோம்ல பையிங் சொல்லியிருந்தோம். 5.76, 5.80, ஆல்மோஸ்ட் 5% ப்ராஃபிட்டில் போயின்னுக்குறான். இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் பை பண்ணலாம் கூட இந்த லெவல் 0.0303138 கிட்ட பை பண்ணிட்டு கூட 3004 கிட்ட ஸ்டாப் லாஸ் வைங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். மற்ற வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. 4.40% ஸ்டாப் லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்கிறான். இவனுக்கான மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் அந்தளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. மூவிங் ஆவரேஜ் இல்லாட்டாலும் ஆனால் 1 ஹவர் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு நல்ல பேஸ் க்ரியேட் பண்ணிட்டான் 1 ஹவரில். ஓகே. ஸோ பையிங் மினி டைம் ஃப்ரேம்லேயும் பையிங்கில் இருக்கிறான். 4 டேயில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு மூவிங் ஆவரேஜுக்கு. ஸோ பையிங்கில் தான் இருக்கிறான். நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவனை பை பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ் இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல் தான் ஸ்டாப் லாஸ். என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியாச்சு, முன்னாடியே சொல்லியாச்சு, இருந்தாலும் திரும்பி ஒரு தடவை சொல்லியாச்சு. டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் இந்த லெவல் தான். ஓகேவா. அண்ட் தென் டார்கெட் லெவல் கிட்ட நம்ம இது கொடுப்போம். லைன் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, மினிமம் தேர்ட் டார்கெட். இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வைக்கிறோம். ஓகே. இந்த ஒரு கிரிப்டோவிலே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் எக்ஸ்பெக்டேஷன். சரிங்களா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட பெய்டு குரூப்பில் இதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.